ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. இந்து மதத்தில் நவக்கிரகம் என்பது ஒருவர் வாழ்க்கையில் மிக பெரிய பங்கு வகிக்கின்றது. அப்படியாக இந்த கிரக தோஷங்கள் நம்முடைய குணாதிசயங்கள் பொறுத்தே அமைகின்றன. அதாவது நாம் கவனித்திருந்தால் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் உண்டான தடைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும். அப்படியாக இந்த பூமியில் பிறந்த மனிதர்கள் நல் வழியில் நடந்து தர்ம சிந்தனை கொண்டு மனதில் வஞ்சகமில்லாமல் வாழ எந்த நவக்கிரகத்தாலும் அவர்களுக்கு ஆபத்து இல்லை. அப்படியாக நவக்கிரகத்தின் பாதிப்புகள் குறைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு சிலர் அகங்காரம் கொண்டு வாழ்வார்கள். அவர்களுடைய அகந்தை, கர்வம் இவைகளை விட்டொழித்தால் அவர்களுக்கு உண்டான சூரிய தோஷம் நீங்கும். சிலருக்கு தண்ணீர் குடிப்பது என்றாலே எரிச்சல் ஊட்டும் செயல் போல கருதுவார்கள். ஆனால் நிறைய தண்ணீர் அருந்த சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். நாம் ஒருவருக்கு இரத்த தானம் செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அவ்வாறு இரத்த தானம் இரத்த சுத்தி பேணுதல் செவ்வாயால் ஏற்படும் பிரச்சனைகள் போக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும். அவர்கள் அவற்றான நேரத்தில் கண்ணை மூடிக்கொண்டு பிற மொழி கற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு பிற மொழி கற்க ராகுவால் வரும் சங்கடம் தீரும். வாழ்க்கையில் நமக்கு குரு என்பவர் மிக முக்கியமானவர். அப்படியாக ஏதேனும் கலைகள் கற்றுத்தந்த நபர்களுக்கு இயன்ற உதவி செய்து குருவால் ஏற்படும் கஷ்டங்கள் தீரும். சனி பகவானின் தாக்கம் கூறிய ஊனமுற்றவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். அவ்வாறு செய்யும் பொழுது சனி பகவான் கெடுதல் தரமாட்டார். தோல் வியாதி கொண்டவர்களுக்கு உதவ புதனால் ஏற்படும் இன்னல்கள் மறையும். சமயங்களில் குழப்பங்கள் ஆழ்மனதை வருடிவிடும். அந்த நேரத்தில் பிற மதங்களில் என்ன போதனை செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது கேது பகவான் கெடுதல் செய்ய மாட்டார். உணவு என்பது நம்முடைய உடல் மனம் சம்பந்தப்பட்டது. அப்படியாக ஒருவர் உப்பு சர்க்கரை குறைத்து மெத்தை தலையணை தவிர்த்தால் சுக்கிர பாதிப்பு நீங்கும். ஆக நவக்கிரகங்கள் அனைத்தும் ஒவ்வொரு மனிதனை மேலும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கவும் நம்முடைய கர்ம வினைகளை போக்கவும் செயல்படுகிறார்கள். அதாவது யாரும் சுட்டிக்காட்டாத நாம் திருத்திக் கொள்ளாத தீய பழக்கங்களை விட்டுவிட நல்ல அறிவை போதிக்கவே நவக்கிரகங்கள் அவர்களின் வேலை செய்கிறார்கள். ஆக மனிதர்கள் தாமே முன்வந்து தவறு எது சரி எது உணர்ந்து செயல்பட எல்லா நவக்கிரகங்களும் துணை நிற்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய